முதலாவது இந்த ஹோலிகோட் ஊழியம் கத்தாரில் உங்களுக்கு நல்லா தெரியும். இது நாங்கள் செய்கிற ஊழியம் கிடையாது. உங்களோட பாஸ்டர் செய்கிறார். பாஸ்டர் டேவிட் பாஸ்டர் செய்கிறார். இதுதான் உண்மையான ஒரு ரகசியம். வந்த நாள் கிட்டத்தட்ட நாங்கள் 10 வருஷமாக இந்த ஊழியத்தை கத்தாருக்கு எங்களை கூப்பிட்டு ஒரு முறை மீட்டிங் வச்சுட்டு போனோம்னா அடுத்த முறை நாங்கள் அவரோட பேசுகிறதுக்கே சில ஒரு வருஷம் எடுக்கும் சில வழியில். ஆனால் இதுக்கு கத்தர் சாட்சி என்னடா பைப்போட பேசுகிறது நான் ரொம்ப குறைவு. ஆனால் அப்படின்னால கத்தருக்கு தெரியும். ஆனால் எங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக எங்கள்கிட்ட இந்த ஊழியத்தை தாங்கி சீராக நடத்தி எங்களை விசாரித்து ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வந்து இதுவரைக்கும் தொடர்ந்து எங்களை தாங்கிறது ரொம்ப கனப்பேர் கிடையாது. எங்களை குவைத்தில் ஒரு பிரதர் அழகாக ஆரம்பத்தில் இருந்து செய்கிறார். இங்கே இருந்து ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பத்தில் 2005ஆம் ஆண்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்பையும் கிட்டத்தட்ட ஒரு 40 வீதமான ஆக்கள் தொடர்ந்து எங்களை அந்த பாஸ்டர்ஸ் தொடர்ந்து எங்களை அதை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் கத்தர் பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் அவர்களுக்கு கொடுக்குறார். என்ற அந்த சுவிசேஷ ஊழியம் எல்லாரும் செய்ய முடியாது, செய்யவும் இயலாது. ரொம்ப கஷ்டமானது ஒரு காரியம். பாஸ்டருக்கும் உங்களுடைய ஊழியக்காரனுக்கும் அவருடைய வெப் டிவி, மற்றது ரேடியோ, மற்றது சிடி, இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். என்னென்று சொல்ல நாங்கள் பார்க்குறோம் பாஸ்டருடைய சிடி ஜெர்மனில் ஃப்ரான்ஸில் போனாலும் உத்தமி கெசட் அங்கே எத்தனையோ பேர் ரேடியோவில் கேட்டுக்கிறேன் எங்களை கொண்டு போகிறதுக்கு போகிற போது போடுவாங்க அந்த சிடிகள். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. உங்களுக்கு அதை குறித்து தெரியும். ஒரு கைதட்டலாம் தானே. இவ்வளவு பொறாம தான் இந்த ஆசீர்வாதம் தடை பண்ணுறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆனபடினால நிச்சயமாக இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு பாஸ்டர் செய்கிறதான ஊழியம் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு விருப்பம். பாஸ்டர் டிவி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி. ஏன்னா அவரும் எங்களை போல கஷ்டப்பட்டா நாங்களும் இருக்க பார்க்கணும். ஆனால் ஆனபடினால நிச்சயமாக ஜெபிக்குவோம். ரேடியோ இந்த இன்டர்நெட்டோட நிற்கக்கூடாது, இன்னும் மேலே வர வேணும், ரிஸ்க் எடுக்க வேணும். என்னடா நாங்கள் பட்ட உபத்திரவங்கள் வேதனை எங்களோட மாத்திரம் போனால் சாட்சி கிடையாது. 4 பேர் இப்படியான பாதைகளால் கடந்து வர்ற போது தான் நல்ல காரியங்களாக இருக்கும். ஆமென். ஆனபடியே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக பாத்திர கொண்டு அநேக காரியங்களை செய்வார். நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேணும். 2வது காரியம், இப்படி சுவிசேஷ பாரமுள்ள ஒரு சர்ச்சில் இருக்கிற போது விசுவாசிகள் நீங்கள் கொடுக்குற தசம பாகம், நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் நிச்சயமாக இது என்ன பண்ணு சொன்னால் ஊழியக்காரன் சாப்பிடத்தான் வேணும், அவருக்கு கொடுக்கத்தான் வேணும், காரியங்கள் இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அவர் எங்களுடைய சர்ச்சில் இருக்கிற ஆட்கள் கனவேர் ஆசிரியப்படுற காரணம் ரோட்டில் நின்று அங்கே நின்று மற்றவங்க எல்லாம் ஒரு 1 year 2 year பெரிய பெரிய ப்ராப்பர்ட்டிஸுடைய பிஸ்னஸ்காரங்களாக மாறுறாங்க, சொந்த வீடு பண்ணுறாங்க, அநேக காரியங்களை செய்கிறாங்க. காரணம் என்ன பண்ணு சொன்னால் நீங்கள் கொடுக்கிறத அந்த ஊழியக்காரன் நல்ல இடத்துல விதைக்கிறது. நல்ல இடத்துல கொடுக்கறது அவருக்கு சாப்பிடவும் உரிமை இருக்குது, விதைக்கவும் உரிமை இருக்குது. ஆனால் உங்கள் ஊழியக்காரனுடைய தாகம் ஒரு சுவிசேஷ தாகம் இன்டர்நெட்லேருந்து அந்த நாள் இருந்து நாங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து நாங்கள் கூப்பிட்டு பார்க்குறோம். ஆனால் அவர்களுடைய அந்த தாகம் அது உங்களை வளர்க்கும், அது உங்களை ஊக்குவிக்கும், உங்களை என்ன செய்யும், பெரிய ஆக்களாக மாற்றும். உங்களோட பிள்ளைகள் என்ன நீங்கள் கொடுக்குறதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வசனம் சொல்லு, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் சுவிசேஷத்துக்காக எதையெல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ அதையெல்லாம் நான் 100 உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. முழுக்க நாங்கள் சுவிசேஷத்துக்கு கொடுக்குறபடினால நல்லா ஆஸ்வதிக்கப்படுறோம். நல்லா அதாவது இந்த ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படுறாங்க, பிரச்சனைகள் சோல்வ் ஆகிறது. சுவிசேஷத்துக்கு கொடுக்கறது ஒரு பிள்ளை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போனதும் கிடையாது. கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஆமென். 3வது காரியம் நாங்கள் இருக்கிற போது இந்த சர்ச், இந்த சபையில் இந்த சுவிசேஷம் இந்த சபையில் நீங்கள் என்ன செய்யணும், நம்முடைய சர்ச்சில் எல்லாம் நமக்கு தெரியும். நாங்கள் ஒரு பாஸ்டராக இருக்கிறோம். ஃப்ரான்ஸில் அநேக கிளச்சபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நல்ல அநேக 7 பேரோடு நாங்கள் அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 8 வருஷத்துக்குள்ள கர்த்தர் எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
1000 மடங்காக நிச்சயமாக எங்களுக்கு கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கார். இந்த 8 வருஷ கேப்புக்குள்ள ஜோர்தான்ல மாத்திரம் 5500 பேருக்கு நாங்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம் இந்த ஹோலிகோட் மீடியா மூலமாக. ஏற்கனவே நாங்கள் போன முறை வந்தபோது நாங்கள் சொல்லியிருந்தோம், அல்ஜீரியாவில் 15000 பேர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க முஸ்லீம் ஹோலிகோட் டிவி மூலமாக. இது எங்களுடைய ரிப்போர்ட் கிடையாது. எங்களுடைய ரிப்போர்ட் 20000 22,000. ஆனால் ஃப்ரெஞ்சு சேனல் 2 அவங்களோட ரிப்போர்ட் 15,000. அப்போ சுவிசேஷம் என்று சொல்லுகிறது யாரோ எங்கேயோ விதைக்கிறோம், ஆனால் அது எங்கேயோ அது முளைக்கிற காரியம். ஏன்னு சொன்னால் அவனுடைய ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு நீ அதனுடைய விளைச்சலை காணுவாய், பலனை காணுவாய். அப்போ சுவிசேஷத்துக்கு நாங்கள் விதைக்க 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 கர்த்தர் என்ன செய்வார்? அநேக அறுவடைகளை, ஆத்துமாக்களை, வீட்டில் ஆசீர்வாதங்கள், பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வர. ஆனபடினால இந்த சுவிசேஷ ஊழியத்தில் நாட்டப்பட்ட நீங்கள் என்ன செய்ய வேணும்? நன்றாக நீங்கள் என்ன செய்ய வேணும்? நிலைச்சிருக்க வேணும். இங்கே தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நம்முடைய சர்ச்சில் போன ஒரு மாதம் இருக்கும். நம்முடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்தார். அவரை ஜெபம் நடத்துறதுக்காக விட்டுட்டு நான் அப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு சிஸ்டருக்கு சொன்னாங்க, சிஸ்டர் ப்ரே பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த சிஸ்டர் எழும்பி தீக்கு தரிசனம் சொன்னாங்க. என்ன தீக்கு தரிசனம் பண்ணா? என் தாசனாகிய மகனே, அவருடைய பேரை அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லி, கர்த்தர் உன்னை நிலைநிறுத்திட்டார், உன்னை எழுத்து கட்டுவார், எடுத்து உன்னை உயர்த்துவார், உன்னை வாழாக்காம தலையாக்குவார், நீ இந்த சபையை நடத்துவாய் என்றாங்க. இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பாருங்க. அந்த இப்படி இன்றைக்கு அநேக காரியங்கள். இதனால அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் என்ன செய்தார்? அவர் நொந்து நூலாகி அவர் ரொம்ப வேதனையில ஆழ்ந்து போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரே குழப்பமா போயிட்டு, பாஸ்டர் நினைப்பாங்களோ, வாக்கள் நினைப்பாங்களோன்னு சொல்லி. இப்ப இதனால இன்றைக்கு அநேகருடைய தீக்கு தரிசனத்தினால அநேகர் ஊழியங்களையும் இழந்து போயிட்டாங்க. ஆனபடியால இப்படி சின்ன சின்ன காரியங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் பெரிய தரிசனங்களை உடைச்சு விட்டுரும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். ஆனபடியான சபையில நமக்கு தேவையான அந்த காரியம் என்னவென்று சொன்னா, நாங்கள் நிலைச்சிருக்க வேணும். முதலாவது நிலைச்சிருக்க வேணும். நிலைச்சிருந்து நாங்கள் பாருங்க, ஒரு மரத்தை நடுற போது, மரத்தை இருக்கிற போது அந்த மரத்துக்கு தேவையான, நம்மளோட யூரோப்பில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் நல்லா செடிச்சு நல்லா வளரும். ஆனால் 6 மாதம் வின்டர் வர்ற போது ஒரு இலையுமே இருக்காது. ஆனால் அடுத்தது நாங்கள் பட்டு போயிட்டோன்னு நினைப்போம். ஆனால் அடுத்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் மரத்துக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்கள் எல்லாருமே நமக்கு கீழே வச்சிருக்கிறார். அந்த மரத்துக்கு கீழே கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்க வேண்டுமெண்டா, பிள்ளைங்களை ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா, நீங்க இருக்கிற இந்த நல்ல இடத்துல உங்களுக்கு தேவையான சகலதும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா விளைய பண்ணுகிறது கர்த்தர். நிச்சயமாக அந்த இதை நாம விசுவசிக்க வேணும். கர்த்தர் என்ன இடத்துல, நல்ல இடத்துல என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறார், நாட்டி இருக்கிறார், நிறுத்தி இருக்கிறார். இதுல நாங்க என்ன செய்ய வேணும்? நாங்கள் இந்த சபையை எப்படியாவது இந்த ஊழியத்துல நாங்கள் தோள் கொடுக்க வேணும். இன்னைக்கு பெரிய பிரச்சனை இதுதான். என்ன செய்யறோம்னு சொன்னா, நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஜனங்களை கண்டுபிடிக்கிறது. ஊழியக்காரனுக்கு இருக்கிற பெரிய குறைபாடு ஒன்று இதுதான். என்னன்னு சொன்னா, யாரை ட்ரஸ்ட் பண்றது, யாரை ட்ரஸ்ட் பண்ண முடியாது. இதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதோட நம்பிக்கை உள்ள ஆக்களை, உண்மை உள்ள ஆக்களாக, கொஞ்சத்துல உண்மை உள்ள ஆக்களாக நாம இருக்கிற போது தேவனுடைய ராஜ்யம் ஈஸியா கட்ட முடியும். ஊழியம் பெரிய கஷ்டம் என்று சொல்ல முடியாது. ஊழியத்தை கர்த்தர் நிச்சயமா நடத்துறார். ஆனா உண்மை உள்ள ஆக்களை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். உண்மை உள்ள ஆக்களை அவர்கள் உண்மையாக கடைசி பரியந்தம் இருக்கிறது தான் முக்கியமானது ஒரு காரியம். அதுபடியாத்தான் தயவு செய்து நீங்கள் உங்களோட ஊழியக்காரனுக்காக நல்லா பாடுபட்டு ஜெபிங்க. இதனால நாங்கள் நொந்து நூலாகி தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இப்ப எங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுத்தபடினால இப்ப போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த வேதனை எங்களுக்கு தெரிகிறே இல்லை. சபையை குறித்து அந்த பெரிசா வேதனை அந்த அளவுக்கு நான் அனுபவப்பட்டுட்டோம். ஆரம்ப காலங்களில் ஒரு 30 பேர் வருவாங்க. ஒரு ஆளை நாங்கள் உருவாக்கிடலாம்னு சொல்லி வந்த உடனே அவர் பிச்சுட்டு கொண்டு போயிடுவார் அரவாசியை. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே இந்த ஆத்மா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னை மனசையும் புள்ளையும் விட்டுட்டு போனதே பெரிய காரியம். மனசை
இது இதே உனக்கு போதும், இதுல இருந்து நீ திருப்பி கட்டன்னு சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆனபடினால இப்படி பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனை, அந்த அளவுக்கு நொறுக்கி 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 உடைச்சு உடைச்சு ஒரு இப்ப கடைசியில கிட்டடியில நம்முடைய சேர்ச்சுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிறாங்க எங்களோட அம்மா. ஒரு சபைக்கு ஒரு தாயன்னு சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தா அந்த அம்மா திடீர்னு சொல்லி அந்த அம்மா அங்கேயே போயிட்டா. நல்லா அவங்க தான் இன்னும் யாருக்காவது குழந்தை டெடிகேஷன் அவங்கள தான் கூப்பிடுறது. எங்கட அம்மா இருப்பாங்க, மனைவி இருந்தா நாங்கள் இல்லை, அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்றது, கண்ணம் பண்றது, எவ்வளோ எல்லாம் செய்ய விடமானதெல்லாம் நாம செய்வோம். ஆனா கடைசியில பார்த்த இவர் 3 வாரமா அவங்க 2 நாள் இதனால வேதனை வியாதி நொந்து நூலாகி பெட்டிலே கிடக்குறேன். ஆண்டவரே இந்த ஆத்மாவை காணையில், இந்த ஆத்மாவை காணையில். அப்புறம் ஆண்டவர் 2 நாள் அப்புறம் ஜெபமே வருது. முதல் நாள் எல்லாம் ஒரே புலம்பல், அம்மாவுக்காக புலம்பல். ஆண்டவரோட கேட்கல. ஆண்டவர் சொல்றார், உனக்காக ரத்தம் சிந்தினது நான் தான், உன்னை உருவாக்குனது நான் தான். இந்த வயசு உனக்கு அம்மா பாசம் போகலையே, ஆனபடியா நான் தான் தூக்கு, நீ தைரியமாயிரன். ஆனபடியால தான் நாம பார்க்க வேணும்னு சொன்னா ஒவ்வொரு தரம் நீங்க நிலைச்சிருக்க வேணும். அந்த பிரதர், இந்த சிஸ்டர், அவங்க இவங்க என்று சொல்லி யாரையாவது எங்களுடைய அந்த டேவிட்டும் ஜொனத்தன் பாருங்க, அந்த அந்த ஆத்ம இணைப்புல இருந்தாங்க. ஆத்ம இணைப்புல இருந்தாங்க. இந்த ஆத்ம இணைப்புல இருந்தது கடைசியில நடந்தது பாருங்க. என்னது? தாவீது தான் ஜொனத்தன் பிள்ளைங்களை சாப்பிடிச்சார். தேவனுடைய சன்னிதானத்துல நமக்கு ஆத்ம இணைப்பு கர்த்தரோட மாத்திரமா இருக்க வேணும். என்னன்னு சொன்னா நாம் எல்லாரும் அவருடைய மனவாட்டிகளா இருக்கிறோம். கரை திரை அற்ற ஒரு மனவாட்டிகளா இருக்கிறோம். எந்த ஒரு யாரா இருந்தாலும் எங்களுடைய தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவுக்குள்ள ஒரு தரையும் உள்ள பூர விடக்கூடாது. ஒரு தரையும் உள்ள பூட விடக்கூடாது. நாம் வீட்டில் குடிச்சோம், மனைவியானாலும் பிள்ளையானாலும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான், நமக்கும் அதே மாதிரி தான். என்னன்னு சொன்னா நாங்கள் எல்லாருமே முதலாவது தேவனுடைய ராட்சியத்துக்கு, முதலாவது தேவனை நாம நேசிச்சு இப்படி இருக்கு விருப்பம்னு சொன்னா நமக்கு எல்லாமே செக்யூரிட்டியா இருக்கு. எல்லாருமே நல்ல சொல்லுவாங்க, என்ன யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியம் தான். ஆனால் எல்லாருக்கும் சேஃப்டி தான். ஆனபடியா யாரையும் தூக்கி நாம தலையில வச்சு நாம தேவனுக்கு முன்னால நாம் நடக்கக்கூடாது. எனக்கு நானாவது பொண்ணு ரொம்ப இஷ்டமா இருக்கும், ரொம்ப இஷ்டமா இருந்தது. அந்த பொண்ணுக்கு பயங்கரமா தூக்கி தலையில வச்சாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு உங்களை வீட்டில் நான் ஒரு காரியம் செய்ய போறேன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு நாள் சுடுதண்ணி ஊத்துப்பட்டுச்சு. ஆண்டவர் பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சிக்ஷையை கொடுத்தார். ஆண்டுல இருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னு சொன்னா, தேவனை நாங்க முழு இதயத்தோட முதலாவது நாம தேவனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நாங்க சபையில நாங்கள் சாட்சியாக மற்ற ஜனங்களுக்கு பார்க்கத்தக்க விதத்துல நாங்க நடக்கிற போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனை விட்டு யாரும், பவுல் சொல்லுறாரு, என்ன எதுவும் என்னிடத்துல இருந்து என்ன தேவனையும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அது எப்படிப்பட்ட அவமானமா இருந்தாலும் பசி எதுவா இருந்தாலும் தேவனுடைய அன்பை பிரிக்க முடியாது. அப்படினால நீங்க இந்த சர்ச்சில் இருந்து எங்களுக்காக நீங்க பாரப்பட்டு ஜெபிச்சு அநேக காரியங்களை உங்களோட ஊழியக்காரன் செய்கிறார். அப்படினால ரொம்ப உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உங்களுக்கு நாங்க வாழ்த்துதலை நன்றியை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மென்மேலும் உங்களை என்ன செய்வார், வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். என்னென்று சொன்னா தெரியும், தேவனுடைய ஊழியக்காரங்க சொல்றதை கர்த்தர் செய்கிற காரியம் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஐயா. ஆனபடியே நாங்கள் அடுத்த காரியம் நாங்க பார்க்கிறோம் என்னவென்று சொன்னா, ஒரு வசனம் இருக்கிறது. ஒரு கடுங்க வாரன் இது சங்கீத புஸ்தகம். அப்புறம் வீட்டுல போய் புலம்புவீங்க, என்ன அந்த மனுஷன் பைபிளை துறக்கையில் தண்டை வாட்டில் இதுவெல்லாம் கதை இழந்துட்டு போறார். ஆனபடியா பைபிளை திறந்து 124வது சங்கீதம் சீக்கிரமா வாசிக்கலுமா யாராவது? மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா.
இது தாவீது ராஜா சொன்ன காரியம். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்புகிற போது உயிரோடே விளங்கி இருப்பாங்க, எரிச்சு இருப்பாங்க. இதெல்லாம் பாருங்க, நாங்க பார்க்கிறோம் சத்ரு நமக்கு எதிராக வருதுன்னு சொல்லி. சில வழியில சத்ருவை காட்டிலும் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக பயங்கரமான காரியங்களை செய்யறாங்க. அவங்களுக்காக ஜெபிச்சு அல்லது அவங்களுக்காக ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கலாம்னா லேசில் கஷ்டம். ஏன்னா அது மனுஷீக ஆவி. மனுஷீக ஆவியை போய் நாங்கள் போய் பிசாசனை துரத்த முடியாது. அதை நாம் அறிஞ்சுதான் நம்ம விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்க முடியும். என்ன ஆவி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க வேணும். ஆனால் அப்படின்னால முதலாவது நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேணும். எப்படி என்றால் மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம், இன்றைக்கு மனிதர்கள் எங்கட வாழ்க்கையில எங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல எங்களுடைய ஊழியத்தை நாங்க பார்க்கிறோம், மனுஷர்கள் எங்களுக்கு விரோதமாக பயங்கரமான நேரங்கள் எழும்புறது, பயங்கரமான காரியங்களை. நாங்கள் ஃபேமிலியில் நல்ல பிக்னிக்கில் எங்கேயாவது நாங்கள் நிற்போம், நல்ல இடத்துல நிற்போம். அப்போ தான் நியூஸில் இன்டர்நெட்டில் பார்ப்போம் அல்லது எஸ்எம்சிஎம்ல பார்ப்போம், உதயகுமார் மனைவியும் 2 பேரும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்கன்னு சொல்லி. ஆமாம், நல்ல நாங்கள் எங்களுடைய சிந்தனையில கூடி எங்களுக்கு அப்படி பெறாது. கண்ணாமல் அப்படி கூடி பிசாசு கூடி அப்படி காட்டில் ஒரு நாள். ஆனா பயங்கரமான காரியம். இதை இப்படி அநேக வதந்திகள் எங்க குறிச்சு தப்பா எழுதி இருக்கும், பைப்பை குறிச்சு தப்பா எழுதி இருக்கும். இன்டர்நெட்ல இமெயில் வந்தா நான் அந்த இமெயில் பிரிண்ட் அவுட் எடுத்து சில பிள்ளைல கடினமான இங்கிலீஷ்ல வேற புள்ளியில தான் கொடுக்குற வாசிங்க, அப்பா அம்மா குறிச்சு என்ன எழுதி வந்திருக்கேன்னு சொல்லி தப்பு பயங்கர மோசம் எழுதி வந்து. நான் பிள்ளைங்களும் தெரியத்தானே வேணும், நாங்க படுற கஷ்டம் அவங்களுக்கும் புரிய வேணும் மட்டும் இல்லை காண்பிக்கிறது. அவங்க சில பிள்ளைகள் அழுவாங்க, அப்பா இப்படி நீங்க இருக்கிறீங்க, இப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க, இப்படி நாமெல்லாம் இருக்கிறோம், இப்படி எல்லாம். இதுதான் ஊழியம். இப்படி எத்தனையோ பயங்கரமான காரியங்களை அதாவது சொல்லி வேதனைப்படுத்துற அளவுக்கு அதாவது உண்மையே எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து உருவாக்குகிற ஆற்றல் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கு. சிருஷ்டித்து உருவாக்குகிற ஆற்றல் ஆவிக்குரிய தான் அந்த கிரியேட்டிங் பவர். கர்த்தர் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு கொடுத்த கிரியேட்டிங் பவர். இந்த பவரை வச்சு தான் இன்றைக்கு இதுகளெல்லாம் செய்யறாங்க. அவனோட நோய்களை சுகமாக்குறது கிடையாது, இதுகளெல்லாம் கிடையாது. இந்த இப்படியான விளையாட்டுகள் பண்றதுனால இது என்ன செய்யும், உங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைங்க உங்களை தாக்குது, உங்களை அறியாம உங்களுக்கு எதிராக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய நீங்க சில பிள்ளை நாம லேசா எடுத்துட்டு நம்ம ஊழியக்கார நாங்க லேசா எடுத்துட்டு சிரிச்சுட்டு விட்டுறோம். ஆனா இது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு போற போது, நாளைக்கு 2-3 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிற ஒரு பெற்றோருக்கு இது வர்ற போது, நாளைக்கு உங்களுக்கு ஒரு சம்பந்தம் ஒன்று பேசுற போது, உங்களுக்கு கர்த்தர் பக்கத்துல இராவிட்டால், கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை காக்காவிட்டால் யாரு உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியும்? யாரு உங்களுடைய புருஷனுக்கு வர்ற நல்ல பேரை பாதுகாக்க முடியும்? உங்களுக்கு மனைவிக்கு வர்ற நல்ல பேரை யாரு பாதுகாக்க முடியும்? கர்த்தர் பக்கத்துல இருக்க வேணும், கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேணும். மோசேஸ் சொல்லுகிறார், தேவரீர் நீர் எங்களோடு கூட வர இல்லை என்று சொன்னால் நாங்க பிரியாணப்பட போக மாட்டோம். தீர்க்கதரிசிகளுடைய புஸ்தகர்கள் போறாங்க, தங்களுக்கு நெருக்கம் என்ன, தங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாங்க, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறாங்க, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறாங்க. நல்ல ஐடியா, நல்ல விருப்பம். ஆனால் அங்க என்ன நடக்குது என்று சொன்னா, போகிற போது யாரோ ஒரு புத்தியுள்ள ஒரு புத்திரன் என்ன செய்கிறான், எலியாவையும் கூட்டிக் கொண்டு போறான். எலியாவையும் கூட்டிக் கொண்டு போனதுக்கு பிறகுதான் அங்க தெரியுது, சிஸ்டமர்லாம் கவனிச்சுக்கலங்க, 2 பேர் அங்க இருக்கிறாங்க, மற்றவங்க மெசேஜை கேட்டுக்கலங்க. ஆமென், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவ கூட்டிக் கொண்டு போற போது அங்க என்ன நடக்குது என்று சொன்னா, அந்த கோடாலி கீழே விழுந்துட்டு, கோடாலி கீழே விழுந்த உடனடியாக சொல்லுகிறாங்க, ஐயோ அது இரவல் என்று சொல்லி. ஐயோ அது இரவல். இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்ய போகிறீங்க. நம்முடைய பிரான்ஸ்ல எல்லாம் போய் சில பேர் பிசினஸ் எடுப்பாங்க. பிசினஸ்களை வேற காரியங்கள் செய்யற போது கடைசி வரைக்கும்
அந்த முதலாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல முதலாவது கண்டிஷன் என்னன்னு சொன்னா, இது பாஸ்டருக்கு தெரியக்கூடாது. முதல் ஒரு பிசினஸ் பண்ண போறோம், 2 பேர் சேர்ச்சுக்குள்ளே வந்து சேர்ச்சுக்குள்ளே ஐக்கியமாகி நல்ல பிசினஸ் எல்லாம் டீல் எல்லாம் பண்ணுவாங்க. முதல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னா, பாஸ்டருக்கு இது தெரியக்கூடாது. அப்ப இந்த மற்றொரு ஒரு 3 மாசமா ஓடி 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 இங்க இருக்கிற காசு அங்கால மாத்தி எல்லாம் மாட்டுப்பட்டதுக்கு பிறகுதான் ஆட்டோமேட்டிக்கா அது பாஸ்டருக்கு பேரு. ஆனா இவ்வளவுக்கு அந்த மனுஷன் ஒரு 100 யூரோ ஊழியத்துக்கு தந்திருக்க மாட்டார், ஒரு 10 யூரோ காணிக்க போட்டுக்க மாட்டார். இப்ப 15, 20 ஆயிரத்தை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி போட்டு முழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப தீர்க்கதரிசியுடைய புத்திரர் என்ன சொல்றாரு சொன்னா, இது இடவல், இது இடவல். நாம அநேக காரியங்கள், நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே இரவல். நம்முடைய சரீரம் ஒரு இரவல், எல்லாமே இரவல் தான், எல்லாமே கடன் தான். ஆனா தீர்க்கதரிசி அவர்களோட போனபடியினால அங்க என்ன, அந்த கோடாலி என்ன செய்கிறது, மிதக்கிற மாத்திரம் அல்ல, அது ஸ்விம் பண்ணு, நீந்துது. அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால, அதாவது இந்த கிராவிட்டிக்கு, பூமியினுடைய சக்திகளுக்கு எதிராக காரியங்களை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். அதாவது அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார் என்று சொன்னா, இன்றைக்கு எங்களுடைய ஹோலிகோட் டிவிக்கு ஒரு மாசத்துக்கு 70-80,000 யூரோ வேணும். 70-80,000 யூரோ வேணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 70-80,000 யூரோவையும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல தந்து நடத்தி, கஷ்டம் பாடுகள் இருந்தாலும் நடத்தி கண்டு தான் பாறார். 11 வருஷமாக நடத்தி கண்டு பாறார். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு மாசம் கொஞ்சம் சின்ன சின்ன கடன்கள், சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பெரிய அளவில் எங்களை யோசிக்கவோ சிந்திக்கவோ சோர்ந்து போகவோ விட இல்லை. தேவன் நான் நடத்துற காரியம். அதே போலத்தான் உங்களுடைய குடும்பங்களிலும் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன சொன்னா, நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்பாக நன்றாக ஜெபிச்சு ஆலோசனை பெற்று தேவ பாதுகாப்போட நீங்க போக வேண்டும். தெரியப்படுத்தி ஒரு பிள்ளைங்களுடைய ஒரு திருமண காரியம் என்று சொன்னாங்க, ஊழியக்காரனுக்கு அதை அறிவிச்சு தெரியப்படுத்தி ஜெபிச்சு காத்திருந்து காரியங்களை செய்தால் மிஸ்டேக் வந்தாலும் அது உங்களோட மிஸ்டேக் இல்லை, பார்த்துட்ட மிஸ்டேக். ஊழியக்காரன் அவரை பிடிக்கலாம் நீங்க வந்து. ஆனா அதுல இருந்து நாங்க தப்பலாம். கர்த்தர் ஊழியக்காரருடைய நம்ம குவைத்துல வந்து ஒரு பிரதர் லாஸ்ட் டைம் நாங்க போன போது ஒரு பிரதருக்கு ஜெபிச்சாச்சு, ஜெபிச்சு சொல்லியாச்சு, நான் அடுத்து நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கிற போது நீங்க நல்ல ஜாப்ல இருப்பீங்கன்னு சொல்லியாச்சு. 1 மாதம் 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் 9 மாசமா போயிட்டு ஒன்றுமே இல்லை. இன்னும் கடன், வீட்டு இந்த கபட் எல்லாம் எல்லாமே வித்துட்டார். இப்ப பாஸ்டரும் சிஸ்டரும் வர்றாங்கன்னு டிவியில் ஆட் வந்துட்டது. ஒரு வந்துறாங்க போறாங்கன்னு சொல்லி இந்த மனுஷனுக்கு நல்ல டென்ஷன் வேறு. அப்ப எதிர்பார்ப்பு மாறி அநேக நாட்கள் காத்திருக்கிற இருதயத்தை என்ன செய்யுமா, இழைச்சிட்டு இருதயம். இப்ப அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அடுத்த நாள் வரட்டு இவங்களுக்கு போய் நல்லா இந்த முறை நான் திட்டுறதான் கொடுக்குறதான், இந்த முறை இவங்களுக்கு அப்படி செய்யத்தான் போறோன்னு சொல்லியாச்சு. ஆனா போய் இறங்குறதுக்கு ஒரு 4 மணித்தால நான் நினைக்கிறேன் துபாயிலேருந்து டிரான்சிட் அங்கே போறதுக்கு இடையில இவர் கோல் வந்து இவருக்கு நல்ல வேலையில ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, ஒரு 4 மணித்தியா 4 நாள் கத்தர் பாருங்க எவ்வளவு காரியங்களை கத்தர் செய்வார் என்று சொல்லி. கத்தர் ஊழியக்காரங்கள் சொல்றத என்னடா, இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் நிமித்தம் நாங்க அவருடைய நாமத்தினால சொல்லிட்டு போயிடுறோம். செய்யறது அவற்ற ப்ராப்ளம், எங்களோட ப்ராப்ளமே கிடையாது. அல்லேலூயா. இதே மாதிரி தான் நம்முடைய எங்களுக்கு பிரான்ஸ்ல ஒரு சிஸ்டர், நல்ல சொன்னோம் தெரியா ஏற்கனவே, பிரான்ஸ்ல இருக்கிற சிஸ்டர் பயங்கரமான கேன்சர் வியாதியில் வந்தாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன தாடி இந்த முகமெல்லாம் அப்படியே ஒரு அரைவாசிக்கு மேல ஷேப்பே மாறிட்டு பயங்கரமான கேன்சர். அப்ப அவங்க சேர்ச்சுக்கு வர்ற போது முகம் அந்த முஸ்லீம் பொம்பளைங்களை மாதிரி தான் வருவாங்க. நார்மலாவே முஸ்லீம் பொம்பளைங்களை உடுப்பு பிரான்ஸ்ல எல்லவுட்டே கிடையாது. இது நான் யோசிச்சுட்டு இருக்கு, யாரா ஒரு ஆள் சட்டத்தை மீறி இந்த மருதாவா அந்த உடுப்போட வந்துருக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தா, சிஸ்டர் உங்களோட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் வந்தாங்க. பார்த்த முகத்தை எடுத்தாங்க, பயங்கரமான கேன்சர்.
அப்போ அன்றைக்கு அவங்களுக்கு ஜெபிச்சு ஆசீர்வதிச்ச பிறகு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு 6 மாசத்துல ஒரு குழந்தை பிள்ளையோட முகத்தை போல மாத்தியாச்சு. நல்ல சுகத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு கவனிச்சுக்கலுங்க. அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா, அந்த சிஸ்டருடைய அம்மா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 85-86 இயர்ஸ் இருக்கும். நல்ல வியாதி, நல்ல பரிபூர்ணமான வயசு. அம்மா செத்து போயிட்டாங்க, அவங்களோட தாயார் மறிச்சு போயிட்டாங்க. இப்போ இந்த சிஸ்டர் நான் அந்த பிரான்ஸ்ல என்ன செய்யறாங்க, இந்த அம்மாவை அடக்கம் பண்ணாம 2 நாள் டிலே பண்ணி வச்சுக்கிறான். பாஸ்டர் கூட்டின்னு வந்து அந்த அம்மா உயிரோடு எழுப்பணும்னு சொல்லி உயிர். ஆனா கர்த்தருடைய கிருபை என்னோட இருந்தபடினால நான் இந்தியாவில் அந்த டைம் நின்றுட்டேன். அப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் நான் எங்கேயாலும் போனான்னா பெருசா தேட மாட்டாங்க, வர்ற நேரம் வரட்டான்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா இந்த டைம் பார்த்தா ஒரே போனுக்கு மேல போன் வருது. என்ன சமாச்சாரம் பாஸ்டர், உங்களோட அடக்கம் பண்ணாம ஒரு பொடியை வச்சு அடக்கம் பண்ணாம ஒரு பொடியை வச்சுக்காங்க. அந்த சிஸ்டர் உங்களுக்கு வரட்டா, இவங்களை உயிரோடு எழுப்பலாமான்னு சொல்லி பெரிய அட்டகாசமா இருக்கு. போலீஸ் வரையெல்லாம் வந்துட்டு போகுது. இது என்ன நம்ம ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் விசுவாசத்துல எப்படியாவது வேற மாட்டி உள்ள போட்டுருவோம்னு சொல்லி. ஆனா கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்தபடினால நான் இன்னும் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ராவா இருந்து அடக்க ஆராதனை எல்லாரும் நல்ல பைபிள் எடுத்து பார்த்து படத்தெல்லாம் பார்த்தா பிறகு வந்துறாங்கிறது. கர்த்தர் என்ன காத்தார். ஆமென். ஆனா அப்படியே நான் என்ன சொல்ல வர்றேன் என்று சொன்னா, வலு கவனமா நீங்கள் இருக்க வேணும். உங்களோட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நம்மோட இருக்கணும். என்னன்னு சொன்னா, நம்மோட இருக்கிற ஜனங்கள், சுற்றி இருக்கிற ஜனங்கள் யார் யார் எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. அப்படியே தாவீது ராஜா இங்க தெளிவா சொல்றார். வாசிங்க ஒரு தயவு செய்து இந்த வசனத்தை. ஆமா ஆமா பாஸ்டர். பாருங்க, அவர்களுடைய கோபம் நம்ம என்ன செய்தா, எரிகையில பேர்ன் பண்ணுது. 4 பேர் இன்றைக்கு பாருங்க, எல்லாம் சேர்ச்சுக்கு வந்து நல்லா ஆராதனை பண்ணினாலும் வீட்டுல போய் சாப்பிடுற போது சேர்ச்சை பெட்டி 2 எடுத்து விடாட்டிக்கு என்ன செய்யாது, அசமாதானம் இருக்காது, சாப்பாடு ஜீரணமாகாது. அந்த ஃபேட் பேர்ன் பண்றதுக்கு இது ஒரு எரிகிறது. யாரையாவது திட்டிட்டு இருக்கணும், யாரையாவது பேசணும், யாரையாவது ஏதாவது பண்ணினாத்தான் அது ஒரு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். யோசேப்பு சகோதரங்கள் யோசேப்பை குழியில போடும் வரைக்கும் அவங்க சாப்பிட உட்கார இல்லை. குழியில பிடிச்சு போட்டு அவன் கத்தத்தான் இங்கால என்ன நடக்குது, விருந்து நடக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டே இருக்க. ஆனா மனுஷர் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் அநேகர் திட்டிட்டு இருக்கிறாங்க, அநேகர் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து எல்லாம் நாம தப்பு வேணும் என்று சொன்னா இதை ரொம்ப சீரியஸா எடுத்துறாங்க. இந்துக்கள் எல்லாம் பாருங்க, வெளியால போயிட்டு வந்தோன்னா அப்படியே கண்ணை திட்டிட்டு போயிட்டு தான் சொல்லி மிளகாய் போடுவாங்க, ஊர்ல உப்பு எள்ளி போடுவாங்க, எத்தனை காரியங்கள்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற பயம் கூட நமக்கு இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம பயப்படுறது கிடையாது, கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கணும்னு சொல்றோம். கர்த்தர் மேல நாங்க நம்பிக்கையா இருக்க வேணும்னு சொல்றோம். கர்த்தர் நமக்கு எப்போது நமக்கு இதுலயே நாம இதை ஏன் பண்ணுவோம், இதை நாம செக் பண்ணி பார்க்க வேணும். 6 மாசத்துக்கு ஒருக்கா பிளட் செக் பண்றீங்க, எல்லாம் செக் பண்றீங்க. ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கிறாரான்னு சொல்ற போது ரொம்ப 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 நாம நாட்கள் போக 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 எங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ண வேணும். நல்லா பில்ட் பண்ண மாட்டா என்ன வரும், நமக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை வரும், ஒரு அன்பு வரும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு எல்லாரும் நம்ம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதிய அளவு யூடியூப் இருக்கு, என்ன வாட்ஸ்அப் இருக்கு, யூடியூப் இருக்கு, எவ்வளவு மெசேஜ் வேணும்னா கேட்கலாம். ஆனா பைபிள் மாதிரி வாசிக்க முடியாது, வாதத்துக்கு நடக்காது. ஆனா மெசேஜ் கேட்டு 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 எல்லாமே பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கிறீங்களே, ஆவிக்குரிய கொலஸ்ட்ரால் பிடிச்சு போய். கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தண்ணீர்கள் மேல் பாய்ந்து தண்ணீர்கள் நம் மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி
கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்மை அவர்களுடைய ஜனங்களுக்கிடையே, நம்மை நிந்திக்கிற ஜனங்கள், நம்மை ஜெபிக்கிறது வேற. ஆனா இதுல இருந்து நம்ம பாதுகாத்தார் கர்த்தர், இதுல இருந்து நம்ம தப்புவிச்சார் கர்த்தர், இப்படி போராட்டங்கள் இருந்து எங்களை மீட்டு கொண்டார் கர்த்தர். பிரான்ஸ்ல நம்ம ஊர்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற போது யாரு களவெடுத்தான என்னதான் நடந்தாலும் ஒரு போலீஸ்காரனுடைய ஜீப்பு வண்டி ஒரு கல்லண்டை விட்டு நேர போகும். அது ஊர்ல எவன் திருடுனான எவன் என்ன செய்தாலும் முதல் அவனுக்கு போய் 4 போடு போட்டுட்டு தான் மிச்ச விலைக்கு போவாங்க. அதே மாதிரி இப்ப பிரான்ஸ்ல ஏதாவது பாசமா அமக்களம் பண்ணினா உடனே முதல் உதயகுமாருக்கு தானே அது வரும். முதல் நம்ம பேர் எடுத்து கொஞ்சம் 6 மாசம் உருட்டுனா பிறகுதான் நம்ம தூக்கி வச்சு ஓ இவர் இல்லை அவர்ன்னு சொல்லுவாங்க. அதே வேளையில சில வேளையில சில பேருடைய குடும்பங்கள்ல சில வேளையில சில என்னதான் யாரதான் செய்தாலும் வீண் பழி சுமத்துகிறது, வீண் பழிக்கு ஆளாக்கி பற்களுக்கு அன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அதாவது டெப்ரெஷன், அதாவது டிப்ரெஷன் சொல்லுவாங்க, டிப்ரெஷன். அதாவது கர்த்தர் நம்முடைய தேவனும் என்ன பழைய ஏற்பாடு சொல்லப்படுகிறது, தேவன் ஜனங்களுடைய முரட்டாட்டங்கள் இதுகளை பார்த்து மனம் மடிஞ்சு போயிருந்தாராம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவனுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன், பிதா, பெரிய தேவன், அவர்களுக்கு ஜனங்களுடைய பிரச்சனையால என்ன வந்துதான் டிப்ரெஷன், கொஞ்ச நாள் நீடிச்சா லூஸ் விசராகி இருக்கும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு நம்முடைய தேவன் சென்சிட்டிவான ஒரு கர்த்தர். நம்ம போல இருதயம், நம்ம போல ஒரு அவருடைய சாயலா உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம காண நல்ல அருமையான வார்த்தை. அவ்வளவுக்கு மனமடிவானது. ஜனங்களுடைய காரியங்களை பார்த்து 6ஆம் அதிகாரம் எடுக்க வேணாம், அங்கேயும் சொல்லப்படும் அவருடைய இருதயத்துல விசனப்பட்டது என்று சொல்லி, விசனப்பட்டது ஜனங்களுடைய காரியங்களை குறித்து. ஆனபடியால தான் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க என்னுடைய ஜனம் அறிவில்லாமல் சங்கரமாகிறார்கள், அறிவில்லாமல், lack of knowledge. நாங்கள் தாங்கக்கூடிய பலனை நாம கேட்க வேணும். நாட்கள் வளர 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 போக போக இந்த பழிப்பிடத்துக்கு ஒரு வெயிட்டை தாங்கக்கூடிய 10 கிலோ 10 கிலோ தான் இது தாங்கும். இதுக்கு மேல இன்னும் 20 கிலோ நாங்க வைக்க வேணும் என்று சொன்னா இந்த காலை பலப்படுத்தப்படும், தள்ளாடுற நம்முடைய காலை பலப்படுத்தப்படும். நாட்கள் வளர 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 நாங்கள் விசுவாசத்தில் வளர்ற போது தான் நாங்கள் இந்த போராட்டங்கள் இருந்து நாங்கள் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லையான்னு சொன்னா நம்முடைய கோபம், நமக்கு வர்ற பிரச்சனை நாங்கள் மனைவி மேலேயோ புள்ள மேலேயோ யாரு மேலேயாவது காட்டி குடும்ப சமாதானத்துக்கு எடுத்து போடுவோம். நம்முடைய தாங்கக்கூடிய பலனை கத்தடத்துல கேளுங்க. அந்த கத்தர் நம்மோடு இருக்கிற போது நிச்சயமா எல்லாத்துக்கும் அவர் பாதுகாப்பார். அடுத்ததை வாசிப்போமா கோவிக்காம? நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். பாருங்க, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி, அவன் ஒரு சத்துரு. அவங்க என்ன செய்றாங்க, கண்ணி வைக்கிறாங்க. சில வேளையில பிசினஸ்கள் ஸ்டார்ட் பண்ற போது அந்த பிசினஸ்ல கொண்டு போய் காசு எல்லாத்தையும் கொட்டி கடைசி அந்த ஒரு ரியால் போகும் வரைக்கும் அது நல்ல பிசினஸ் மாதிரி இருக்கும். சில வழியில திருமண காரியங்களை போன போது, சில வழியில போற போது கடைசி அந்த முகூர்த்தம், அந்த அதாவது கல்யாணம் கட்டும் வரைக்கும் இதுதான் என்று சாதிப்பாங்க சில பேர். இதுதான் வேணும். ஆனா 2 நாளைக்கு பிறகு தெரியும் இது இல்லை, இது கண்ணியில மாட்டுப்பட்டுட்டோம்னு சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரிய வேணும், போராட்டம் என்றால் என்ன, பிரச்சனை என்று சொன்னால் என்ன, கண்ணி என்று சொன்னால் என்ன, லேண்ட்மைன் என்று சொன்னால் என்ன, எது எங்களோட வாழ்க்கையில இருக்குது. எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருந்தது, தீர்க்கதரிசிக்கும் ஒரு வித்தியாசம் இருந்தது என்று சொன்னா கருத்தாய் ஜெபிக்கிறது. கருத்தாய் ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிய வேணும், ப்ராப்ளம் தெரிய வேணும். சாதாரண மிருகம், ஒரு நாயும் பூனையும் வீட்டுல இருந்தாலே பூனையை பார்த்து நாயை வெளியே போக மாட்டான், பூனை போகுமா? ஒரு நாளும் போகாது. பூனையை பார்த்து பூனை வெளியில் போனதான் பூனை போகும். அப்ப நமக்கு நம்ம தெரிய வேணும், எங்களுக்கு வர்றது போராட்டமா
பிரச்சனையா அல்லது கண்ணி வைக்கப்பட்டிருக்குதான் நம்மளோட வாழ்க்கையிலேன்னு சொல்லி கண்ணில வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னா நாம வலு கவனமா நாங்கள் இருக்க வேணும். இதுல இருந்து எப்படி தப்புறது, இதுல இருந்து எப்படி எஸ்கேப் பண்றது, இதுக்கு என்ன செக்யூரிட்டி நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறது. எங்களுடைய என்ன கண்ணி வைக்கிறது என்னன்னு சொன்னா உயிரோட பிடிக்கிறதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் உள்ள பெரிய ப்ராப்ளம் அதுதான். அதுல இருந்து எஸ்கேப் பண்ண முடியாது, அதுல இருந்து தப்ப முடியாது. அது அது ரொம்ப டேஞ்சரான காரியம். அந்த அப்படின்னு நாங்க வாசிப்போம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. 7 வாசிங்க. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாமும் தப்பினோம். கண்ணி என்ன செய்ய வேணும்? கண்ணி என்ன செய்ய வேணும்? தெரிக்க வேணும், தெரிக்க வேணும். என்ன இது எப்படி முடியும்? அவருடைய நாமத்தினால முடியும், அவருடைய நாமத்தினால. ஆனா அப்படினால நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன பண்ண சொன்னா அவருடைய நாமத்துல நாங்கள் வெற்றி எடுக்க வேணும். அவருடைய நாமத்துக்குள்ள நாங்க அமர்ந்து இருக்க வேணும். அவருடைய நாமத்தை நாங்க நம்ப வேணும். அவருடைய நாமத்துல நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்க வேணும். இன்னைக்கு அநேக எங்களோட ஊழியத்துல ஆரம்ப காலத்துல இருந்து இன்றைக்கு இந்த ஹோலிகோட் டிவியில அநேக ஊழியக்காரர்கள் அநேக ஜனங்கள் எங்களுக்கு எதிராக எழும்பினாங்க. அநேகர் எழும்பினாங்க, ஏகப்பட்டாக எழும்பினாங்க. எழும்பி எல்லாரும் என்ன ப்ராப்ளம் நடந்திருக்குன்னு சொன்னா, என்ன பிரச்சனை நடந்தாண்டா, அநேகற்ற வாழ்க்கையை நான் பார்த்தேன். அநேகர் நல்லா வேண்டி கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னன்னு சொன்னாங்க, பாவிச்ச பேர் புள்ள உதயகுமார் சரியில்லைன்னு சொன்னா பரவாயில்லை, கோழிக்கோட் சரியில்லை, கோழிக்கோட் இப்போ மோசம், அப்படி இப்படி அந்த கோழிக்கோட்டை இழுத்து 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 கதைக்க 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 அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். அதை ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. சரியான கவனமா இருக்க வேணும். அவருடைய நாமத்துல நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அவருடைய நாமத்துக்கு நாமம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆனபடியா இன்றைக்கு நிச்சயமாக 10 வருடம் 20 வருடம் இருக்கிற போராட்டங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, இரவு முழுவதும் சீசர்கள் படகு வலிச்சுட்டு இருக்கிறாங்க, தண்டு வலிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நடுச்சாமத்துல வர்ற போது நடுக்கடலுக்கு வர்றாங்க. ஆனா கர்த்தர் எப்ப அந்த படகுக்குள்ள போனாரோ உடனடியாக கரை சேர்ந்தார்களாம். அடுத்த செகண்ட் அவர்கள் கரை சேர்ந்துட்டாங்க. ஆனபடியா இவ்வளவு காலமும் நீங்க அநேக போராட்டங்கள் கண்ணியில மாட்டுப்பட்டிருந்தால் கர்த்தர் இன்றைக்கு அவரோட ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை வச்சு உறவை வச்சு என்ன செய்ய வேணும்? நம்முடைய வாழ்க்கையில நாம தப்ப வேணும், பாதுகாக்கப்பட வேணும். ஹல்லேலூயா. ஆனபடினால இந்த ஹோலிகோட் டிவிக்காக நீங்க பாரப்பட்டு நல்லா ஜெபிங்க. டோட்டல் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா 5% கே மேரேஜ்ல இருக்கிறார்கள். டோட்டல் பாப்புலேஷன்ல 5% சொல்றது பெரிய பெரிய பாப்புலேஷன். அது ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் குழந்தைங்களை வளர்க்கலாம், குழந்தைங்களை எடுக்கலாம், எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்லி பார்க்கிற போது 1.2% தான் இருக்கிறது. அப்ப born again கிறிஸ்டியன் மறுசா பிறந்தவங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது 1.2% தான் இருக்கிறது. கொஞ்சம் மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல தமிழர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 5000-6000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறாங்க. ஒரு 4 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனபடியா இன்றைக்கு யூரோப், இன்றைக்கு பிரான்ஸ் தேசம் என்று சொன்னா பிரான்ஸ் யூரோப் எல்லாம் நமக்கு இந்தியா தேசம், ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளுக்கு எவ்வளவோ நல்ல சுவிசேஷர்களை அனுப்பி இந்த தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்து எவ்வளவோ இந்த தேசங்களுக்கு நம்முடைய நாடு ஹாஸ்பிட்டல்கள், ஸ்கூலுகள் எவ்வளவோ தமிழுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களை செய்த அந்த தேசம் இன்றைக்கு அது ஒரு அகப்பட்டு போய் கிடக்கிறது. இப்ப இந்த தேசத்தை நாம பாதுகாக்க வேணும் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு சுவிசேஷ ஊழியங்கள்